ரெட்ரோ முதல் நாள் வசூல் ஒரு சூப்பரான வசூல் எடுத்திருந்தது. நேத்து 2வது நாள் எப்படி வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். தமிழ்நாட்டுல எப்படி வந்திருக்கு, மத்த ஸ்டேட்ஸ்ல எப்படி வந்திருக்கு, அதே மாதிரியே ஓவர்சீஸ்ல எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஹிட் த தேர்ட் கேஸ் இந்த படமுமே நேத்துமே ஒரு பெரிய வசூலை வாரி குவிச்சிருக்கு. அப்புறம் ரெய்டு 2 அந்த படமுமே நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. இது இல்லாம தொடரும் இந்த படம் நேத்து, அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரம் கடந்து 2வது வாரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ கூட இந்த படம் இவ்வளோ படங்கள் வந்து கூட பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு உலகம் முழுக்கவே. ஸோ அது மட்டும் இல்லாமல் குட் பேட் அக்லி, கேங்கர்ஸ், இன்னும் சில படங்கள். இதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, டூரிஸ்ட் ஃபேமிலி 2 நாளுமே நல்ல கலெக்ஷன். ஓப்பனிங் டே ஒரு சூப்பர் கலெக்ஷன் சொல்லியிருந்தோம், 2வது நாளுமே ஒரு சூப்பரான கலெக்ஷன் வந்திருக்கு. எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ப்ளூ தக்காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு லைக் அப்படிங்கிறதே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். நிறையா பேர் கடலோர கவிதைகள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த ஃப்ரேமை தான் நேற்று வச்சுருந்தேன். இந்த படம் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் கோவில் கிழக்காலே அப்படிங்கிற படம் தான். ஆமாங்க, கேப்டன் அவர்களோட அம்மன் கோவில் கிழக்காலே அந்த படத்துல வந்து பூவை எடுத்து மாலை தொடுத்து வச்சேனே சின்னராசா அப்படிங்கிற ஒரு பாட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் தங்கவேல் ராஜு, அப்புறம் யூசர் அப்படிங்கிறவர், அவர் பேர் சரியா தெரியல, ரமேஷ்குமார், அப்புறம் ஜோக்கர் மை லூஸ் அப்படிங்கிறவங்க, அவங்க பேரும் சரியா தெரியல, அப்புறம் பாஷா பஷீர். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. சின்னர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படம். டே 15 இந்தியாவில் வந்து 20 லட்சம், டோட்டலாக 8 கோடி 8 லட்சம். டோட்டலாக இந்த படம் வந்து $186.7 மில்லியன், 1580 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரொம்ப ஸ்லோவான ஒரு ஸ்டார்ட் தான் இருந்தது. ஆனாலுமே இது வீக் டேஸ்ல கூட நல்லாவே போய்கிட்டு இருக்கு. இந்த வீக்கெண்டு கூட நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அப்புறம் அன்டில் டான் அப்படிங்கிற படம், இந்த படமே இந்தியாவில் 20 லட்சம் தான் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்தியாவில் 5 கோடியே 83 லட்சம் 8 நாள்ல. $21.2 மில்லியன். ஸோ 180 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. $15 மில்லியன் இந்த படத்தோட பட்ஜெட். தண்டர் போல்ட்ஸ் அப்படிங்கிற படம் 3D. இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் இந்தியாவில் 2 கோடி. டோட்டலாக இந்தியாவில் மட்டுமே 6 கோடியே 47 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்த படம் $35 மில்லியன். இது இன்னும் அப்டேட் ஆகலை. அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு அதை இன்க்ளூட் பண்ணி சொல்கிறேன். ஸோ 296 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கண்டிப்பாக அப்டேட் ஆக வேண்டியது இருக்குது. அது அப்டேட் ஆனோன்னு நான் போடுறேன். ஸோ இது ஒரு எஸ்டிமேட்டட் நம்பர் தான், அதாவது எர்லி எஸ்டிமேட்டட் நம்பர். அப்புறம் ஜாட் அப்படிங்கிற படம் டே 23 இந்தியாவில் வந்து 15 லட்சம், வேர்ல்டு வைடு 20 லட்சம். 102 கோடியே 87 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 118 கோடியே 2 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 23வது நாள். ஸோ 23 நாள் கலெக்ஷன் 118 கோடி. கேசரி சாப்டர் 2 இந்த படத்தோட டே 15 இந்தியாவில் வந்து 1 கோடியே 43 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 60 லட்சம். டோட்டலா இந்த படம் 90 கோடியே 63 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 119 கோடியே 94 லட்சம், 120 கோடி கிட்டே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ரெய்டு 2 நேற்று 2வது நாள் 14 கோடியே 40 லட்சம் இந்தியாலையும், 15 கோடி உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலா 37 கோடியே 40 லட்சம் இந்தியாலையும், வேர்ல்டு வைடு 41 கோடியே 25 லட்சம், 150 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நல்ல கலெக்ஷன் தான் வந்திருக்கு. ஆலப்புழா ஜிம்கானா அப்படிங்கிற மலையாள திரைப்படம் டே 23 கேரளால 12 லட்சம், வேர்ல்டு வைடு 40 லட்சம். கேரளால 40 கோடியே 90 லட்சமும், உலகம் முழுக்க 70 கோடியே 86 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தொடரும் அப்படிங்கிற மலையாள திரைப்படம், மோகன்லால் அவர்களோட படம், பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. கேரளால நேற்று 8வது நாள் 5 கோடியே 48 லட்சம், தமிழ்நாட்டில் 16 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 12 லட்சம், கர்நாடகால 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 13 லட்சம், ஓவர்சீஸ்ல 2 கோடி, 8 கோடியே 24 லட்சம் இந்த படம் நேற்று வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 8வது நாள் பெரிய கலெக்ஷன். ஸோ டோட்டலா கேரளால 53 கோடியே 14 லட்சம், 50 கோடியே கடந்திருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டில் 2 கோடியே 92 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 50 லட்சம், கர்நாடகாவில் 5 கோடியே 55 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 76 லட்சம், ஓவர்சீஸ்ல 61 கோடியே 41 லட்சம், உலகம் முழுக்க 128 கோடியே 28 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய கலெக்ஷன். அப்புறம் ஹிட் த தேர்ட் கேஸ் இந்த படத்தோட டே 2 ஆந்திரா தெலுங்கானால 11 கோடியே 40 லட்சம், தமிழ்நாட்டில் 45 லட்சம், கர்நாடகாவில் 50 லட்சம்,
ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 35 லட்சம், ஓவர்சீஸ்ல 5 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க நேத்து 18 கோடியே 65 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு நேத்து இந்த படம் டே 2. ஸோ ஆந்திரா தெலுங்கானால இதுவரையும் 30 கோடியே 5 லட்சமும், தமிழ்நாட்டில் 1 கோடியே 23 லட்சம், கர்நாடகாவில் 3 கோடியே 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 15 லட்சம், ஓவர்சீஸ்ல 19 கோடியே 81 லட்சம், உலகம் முழுக்க 55 கோடியே 59 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அஃபிஷியலா 62 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நம்பர் 55 கோடியே 59 லட்சம் வந்திருக்கு. இதுவே ஒரு பெரிய நம்பர். இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ள இந்த படம் வந்து ஒரு ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போய் ஒரு பெரிய ப்ராஃபிட்டே எடுக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதை வரப்போற நாட்கள்ல நம்ம பேசுவோம். அப்புறம் குட் பேட் அக்லி திரைப்படத்தோட டேட் 23 தமிழ்நாட்டில் 15 லட்சம், உலகம் முழுக்க 31 லட்சம், தமிழ்நாட்டில் 153 கோடியே 71 லட்சம், உலகம் முழுக்க 253 கோடியே 44 லட்சம். கேங்கர்ஸ் திரைப்படத்தோட டேட் 9 தமிழ்நாட்டில் 8 லட்சம், வேர்ல்டு வைடு 11 லட்சம், 11 கோடியே 12 லட்சம் தமிழ்நாட்டிலும், வேர்ல்டு வைடு 13 கோடியே 73 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கேன். அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடியே 63 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 10 லட்சம் டே 2 கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 3 கோடியே 48 லட்சம் தமிழ்நாட்டிலும், உலகம் முழுக்க 4 கோடியே 38 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 7 கோடி பட்ஜெட். ஸோ இதுல என்ன பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படம், ஒரு நல்ல படம், உண்மையிலே ரொம்ப நல்ல படம் அப்படின்னு நம்ம சொன்னா கூட இந்த வசூல் ரீதியா அது வந்து ஒரு 20 லட்சம் 25 லட்சம் அப்படியே அப்டேட் ஆனா கூட ஒரு 30 லட்சம் அப்படியே பெரிய அளவுல பேசப்பட்டு வேர்ட் ஆஃப் மவுத்ல போகும்போது கூட ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வரும். ஆனா இது அப்படி இல்லாம ஒரு பெரிய வசூலை எடுக்குது. நல்ல விஷயம் அது. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலி பொறுத்தவரையும் ஒரு நல்ல வசூல் எடுத்திருக்கு. நல்ல வெற்றி திரைப்படமா அமைய போது அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்புறம் ரெட்ரோ டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 6 கோடியே 52 லட்சம் இந்த படம் வந்து நேற்று கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒரு நல்ல கலெக்ஷன். மற்ற ஸ்டேட்ஸ்ல கொஞ்சம் கம்மியாயிருக்கு. கர்நாடகாவில் 70 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 98 லட்சம், கேரளால 72 லட்சம், முதல் நாள் ஒரு 2.5 கோடி கிட்ட வந்துருந்துச்சு, இப்போ கம்மியாயிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு 12 லட்சம், ஓவர்சீஸ்ல ஒரு 3 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 12 கோடியே 29 லட்சம் இந்த படம் டே 2 கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா இப்போ இந்த படம் 2 நாள்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 22 கோடியே 67 லட்சம், கர்நாடகால 3 கோடியே 75 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 3 கோடியே 67 லட்சம், கேரளால 3 கோடியே 18 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 64 லட்சம், ஓவர்சீஸ்ல 13 கோடியே 88 லட்சம், உலகம் முழுக்க 47 கோடியே 79 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு எர்லி எஸ்டிமேட்டட் ரிப்போர்ட் தான். இதை வந்து மேபி சில லட்சங்கள் முன்ன பின்ன மாறலாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கும். அது வரப்போற நாட்கள்ல மாறிச்சு அப்படின்னா அதை நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு கிட்டத்தட்ட அந்த 47 கோடியே 80 லட்சம் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு 2 நாள்ல. ஸோ ரெட்ரோ பொறுத்தவரையும் இந்த 2 நாள் ரொம்ப முக்கியமான நாள். இந்த சாட்டர்டே சண்டே ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணணும். பார்ப்போம் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது. அப்புறம் இன்னொரு விஷயம் தொடர்ந்து சொல்றது தான், இந்த வீடியோல நம்ம சொல்றது, இந்த சேனல்ல நம்ம சொல்றது, சொல்ல போறது, சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ட்ரேடு வட்டார எண்கள் மட்டும்தான். அதாவது ட்ரேடு வட்டார நம்பர் மட்டும்தான். அதை மட்டும்தான் நம்மளால சொல்ல முடியும். ப்ரொடியூசர் என்ன நம்பர் சொல்றாங்க அப்படிங்கிறது கூட நம்ம சேலஞ்சும் பண்ண முடியாது. அது கூட மேட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயமும் பண்ண முடியாது. தொடர்ந்து ட்ரேடு நம்பர் மட்டும்தான் வரப்போகுது இந்த சேனல்ல. ஸோ எனக்கு ஒரு ஹீரோவை பிடிக்கும், அந்த ஹீரோவோட கலெக்ஷனை வந்து ப்ரொடியூசர் இவ்வளவு சொல்லிட்டாரு, நீ ரொம்ப கம்மியா சொல்லிட்டியே அப்படின்னு நிறைய பேர் வந்து என்னை திட்டுறீங்க. அதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் நம்ம ஒரு விஷயத்த ஃபாலோ பண்றோம். இதுதான் வந்து ஒரு ஃபார்முலா. ஸோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதுதான் ப்ளூ தக்காளியும் ஃபாலோ பண்ணுது. இதுல எந்த பாரபட்சமும் எந்த உள்நோக்கமும் கிடையாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். மேபி புதுசாக வர நண்பர்களுக்கு இதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பார்ப்போம் இந்த 2 நாள்ல ரெட்ரோ எவ்வளோ கலெக்ஷன் வரப்போகுது, ஹிட் த தேர்ட் கேஸ் எவ்வளோ கலெக்ஷன் வரப்போகுது, ரெய்டு 2 தொடரும், அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த ஓப்பனிங் வீக்கெண்டுக்குள்ள ஒரு 10 கோடி வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்கு கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.